மன்னிக்க உங்களால முடியலையா? தேவன் உங்களோடு கூட இல்ல. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சவுல். தேவ பிரசனம் போச்சு, அந்த புதிய இருதயம் போயிட்டு, தீர்க்க தரிசன வரம் போயிட்டு, அசுத்தாவி உள்ள ஏறும். அடுத்தது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18 அதிகாரம் 23-35 வரைக்கும் ஒரு ஊமை ஆண்டவர் சொல்வார். நீங்க மன்னிக்க முடியாமல் இருக்கும்போது உங்களுக்கு என்ன விளைவுங்கிறது இயேசு கிறிஸ்துவே சொல்வார். ஒரு ராஜா என்ன செய்வாராம், 10,000 தாலந்து கடன்பட்ட ஒரு மனுஷனை மன்னிப்பார். அவன் காலில் விழுவான், என்ன சிறைபிடிக்காதையும் மனைவி பிள்ளைங்களை சிறைபிடிக்காதையும் என்னை மன்னிச்சிடும். அந்த ராஜா அவனை அப்படியே மன்னிச்சுடுவார். ஆனா மன்னிக்கப்பட்டதான அந்த 10,000 தாலந்து உள்ள அந்த மனுஷன் தனக்கு கீழே வெறும் 100 வெள்ளி பணம், அது கணக்கிடும் போது ரொம்ப குறைவு. அந்த மனுஷன் அவனால மன்னிக்க முடியல. அப்ப அந்த ராஜா என்ன பண்றாரு பாருங்க, மன்னித்த அந்த மனுஷனை மறுபடியும் தண்டிக்கிறார், கொடூரமாய் தண்டிக்கிறார். உங்களை எத்தனை பேரால பிறரை மன்னிக்க முடியல, அதனால உங்களுடைய வாழ்க்கையில இப்பொழுதும் தேவ கோபத்துக்குள்ளாகி தேவனால தண்டிக்கப்படுறீங்க. நீங்க பாருங்க, புலம்புவாங்க, நான் இவ்வளவு கிருபையோடு இருந்தேன், தேவ பிரசனத்தை எனக்கு உணர முடிஞ்சிச்சு, தெய்வீக சமாதானத்தோட வாழ்ந்தேன், இப்ப கிருபை இல்ல, சமாதானம் இல்ல, சந்தோஷம் இல்ல. ஏன் இல்ல? அலசி பாருங்க. உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தேவன் தந்திருப்பார், இனி ஒரு மனுஷனை மன்னிக்க கூடியதான சந்தர்ப்பம். அங்க மன்னிச்சிருப்பீங்களா? இல்ல. அந்த மன்னிக்க கூடிய தன்மை உங்களுக்குள்ள இல்லாம இருக்கும்போது, ஏற்கனவே மன்னித்ததான உங்களை அந்த காரியங்களை தேவன் மறுபடியும் எடுத்து தேவன் தண்டிக்க கூடியவராகவே இருக்க